வெல்கம் டு நாகுஸ் ஹேண்ட்வொர்க். நம்ம இன்னைக்கு அழகான பர்ஸு கொண்டுட்டு போகிற மாதிரி தைச்சிருக்கோம். உள்ளே 2 ஜிப்பு வச்சுருக்கோம். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதோடைய அகலம் 9.5, உயரம் 6 இன்ச்சஸ். அதில் 2 பீஸ் எடுத்திருக்கேன். 9.5 6 இன்ச்சஸில் 2 கிளாத்து. இதுக்கு நான் கேன்வாஸ் ஷீட் அயன் பண்ணியிருக்கேன். அயன் பண்ணால் வலுவலுன்னு இருக்கிற பக்கத்தில் அயன் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கின்றோம். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இது கேன்வாஸ் ஷீட்டில் 2 இருக்குது. இந்த மாதிரி லேஸாக இருக்கிறது சுடிதார் நெக்குக்கு வைக்கிறது. இந்த மாதிரி கனமாக இருக்கிறது ஜென்ஸோடைய சட்டை காலருக்கு வைப்பாங்க. இதுவும் ஷைனிங்காக இருக்கிற பக்கத்தை வச்சு அயன் பண்ணிட்டிங்கன்னா ஒட்டிக்கின்றோம். இது ஊசி இறங்கணுங்கிறதுக்காக சுற்றி எல்லா பக்கமும் 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் அயன் பண்ணியிருக்கேன். இது 8.5 5 இன்ச்சஸ். 2 கேன்வாஸ் ஷீட்டு 2 அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ லைனிங் கிளாத் ஜிப்பு வைக்கிறதுக்காக நமக்கு 4 பீஸ் வேணும். 4 பீஸ் வச்சுருக்கேன். இதோடைய உயரம் 6, அகலம் 9.5 இன்ச்சஸ். அது மாதிரி 4 பீஸ். ஜிப்பு நமக்கு 9.5 இன்ச்சஸ் லென்த்து வேணும். அந்தளவுக்கு எனக்கு இல்லைங்கிறதுனால பெருசு எடுத்திருக்கேன். 3 ஜிப்பு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி 4 ஓரமும் தைச்சிருவோம். அதே மாதிரி இந்த பீஸ்லையும் இப்படி தைச்சிருவோம். 2 லைனிங் கிளாத் இருக்குது. 2 இன்ச்சஸில் இப்படி வச்சு தச்சு திரும்ப இந்த மாதிரி ஒரு அமுக்கடி தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி தைச்சிட்டா நமக்கு தையல் பிசுறும், துணியோட பிசுறும் தெரியாது. இந்த மாதிரி மடித்து தைச்சி அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படி தைச்சிருவோம். இந்த மாதிரி தைச்சி இப்படி மடித்து தைச்சிருவோம். மடித்து தைச்சிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த துணி மேலே இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு இப்படி திருப்பி விட்டுறணும். திருப்பி விட்டு ஒரு தையல் போடணும். இப்படி ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜிப்பை இந்த மாதிரி வச்சு தைச்சிருவோம். இப்படி ஒரு தையல், இப்படி ஒரு தையல். தைச்சிட்டோம் பாருங்க. இப்போ சில்க் காட்டன் கிளாத்துங்கிறதுனால இந்த ஓரம் கொஞ்சம் பிசுறு வரும். அதனால என்ன பண்ண போகிறோம், இப்படி வச்சு இதை மடித்து தைச்சி பைப்பிங் மாதிரி வச்சு இப்படி நீளத்துக்கு தைக்க போகிறோம். 1 இன்ச் அகலத்தில் 12 இன்ச் நீளத்தில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை தைச்சிருவோம். இப்போ பாருங்கள், இந்த 2 ஓரமும் நம்ம பைப்பிங் வச்சுட்டோம். இப்போ இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதே மாதிரி 1 இன்ச் அகலம் 10 இன்ச்சு நீளம்
இந்த மாதிரி வச்சு இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணி தைச்சிருவோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பக்கமும் வந்து பிசுரே தெரியாமல் பைப்பிங் தைச்சிட்டோம். இப்போ கீழ்ப்பகுதியை ஜாயின் பண்ணிட்டோம், மேல் பகுதியில் ஜிப்பு வச்சு தைச்சிட்டோம். இப்போ இந்த 2 இடத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி விட போகிறோம். இந்த இடமும் இப்போ ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஜிப்பு இருக்கிற பக்கம் இதை நல்லா அப்படி திருப்பி விட்டுருவோம். பை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கேன்வாஸ் ஷீட், கனமான கேன்வாஸ் ஷீட் கொடுத்ததுனால நல்ல கனமாகவே இருக்கும் உங்களுக்கு பை. நீங்கள் தச்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.